Hello friends, welcome to Sunrise GANES KITCHEN. இன்னைக்கு நாம Sunrise GANES KITCHENல ரொம்பவுமே பாரம்பரியமான ஹெல்தியான கேழ்வரகு களியும் அதுக்கு நாம தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான தக்காளி குழம்பும் வைக்க போறோங்க. ஸோ வாங்க நம்ம எப்படி இந்த அருமையான களியையும் தக்காளி குழம்பையும் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பானையில் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கோம். நல்ல தண்ணி சூடான பின்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுச்சுன்னா அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். அதுக்காக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி இப்போ காய வச்சுட்ருக்கோம். நல்ல தண்ணி சூடாகட்டும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கிறோம். இந்த குழிக்கரண்டியில் நான் இந்த இதில் 2 கரண்டி போட போகிறேன். நிறைய எடுத்துக்கலாம். ஓகேவாமா? இப்போதைக்கு நான் 2 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன். நம்ம எக்ஸஸாக தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா நம்ம அதோட தேவைக்கேற்ப நம்ம பின்னாடி நம்ம மாவு போட்டுக்கலாம். நமக்கு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவுங்க. இப்போது நம்ம எடுத்த மாவில் ஒரு பாதி மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். இப்போது அந்த தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மொண்டு வச்சுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா நான் கரைச்சிட்டேன், கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன். இப்போ இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் கொட்டிக்கலாம். நம்ம விடாமல் இதை கிளறணுங்க. களி நம்ம கட்டிப்படாமல் விடாமல் கிளறல தான் இருக்குது. நல்லா இதை கலரணும். விடாமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி விலகாமல் நல்லா உங்களுக்கு களி சூப்பராக அருமையாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கைவிடாமல் கலந்துக்கணும். இப்போ இந்த கொஞ்சமே மாவு போட்டுக்கலாம், போட்டுட்டு கிண்டிக்கலாம். நீங்கள் மாவு தண்ணியாக இருந்ததுனாக்க மாவு இன்னும் கொஞ்சம் கூட போட்டு கலரிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம், மாவு போட்டுக்கலாம். மாவு கட்டியாக போயிடுச்சு, தண்ணி பத்தலை அப்படின்னாலும் நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி கிளறிக்கலாம். ஸோ நீங்கள் 2த்துக்குமே ரெடியாக தான் இருக்கணும். மாவும் வரமாவும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சுடு தண்ணியும் காய்ச்சி பக்கத்தில் வச்சுக்கோங்க. எது எந்த இது பத்தலையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நம்ம கிளறணும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நாம் தக்காளி குழம்பு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி கடுகு சோம்பு 2 மட்டும் போட்டுக்கிறோம். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா வதக்க போகிறோம்.
இப்போது நம்ம தக்காளியை நல்லா போட்டு இது நல்லா வணக்கிக்கணும். இந்த நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. நான் இதில் வந்து 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். சாம்பார் தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இந்த கேவற்களிக்கு வந்து ரொம்பவுமே வந்து காம்பினேஷன் இருக்குங்க. கீரையை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும். இந்த தக்காளி கூட்டும் நல்லா இருக்கும். கறி குழம்பு, அப்புறம் சட்னி, நிலக்கடலை சட்னி, இது எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து இப்போது களி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து உங்களுக்கு பால்ஸாக வேணும் அப்படின்னாக்கா உருட்டி உருட்டி தண்ணியில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு களி வந்து உருண்டை உருண்டையாக கிடைக்கும். களி வந்து உங்களுக்கு உருண்டை உருண்டையாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால சுட சுட இந்த மாதிரி தக்காளி இதை போட்டு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் களி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சன்ரைஸ் கணேஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.